தரிசனத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். The second key that you must have, இரண்டாவது முக்கிய அம்சம் இந்த உலகளாவிய ஊழியத்தில் நீங்கள் பெற வேண்டியது is என்னவென்றால் called discipleship. சீஷத்துவ பயிற்சி. You know, as I sat down and I listened to all that you'll be doing under IGI, I was like, wow, this would take a lot of champions. இந்த ஐஜிஐ மூலமாக என்னெல்லாம் இதுவரை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்த பொழுது இதற்கு சாம்பியன் போன்றவர்கள் இருந்தால் தான் செய்ய முடியும் என்கிற உணர்வு எனக்கு உள்ளே வந்தது. If you walk out of here and you say, well, that's the vision God gave to Reverend Rajan David Livingstone, thank God, we pray for him, hallelujah, nothing will ever get happen. இது அவ்வளத்தையும் நீங்க கேட்டுட்டு ரைட் இது பாஸ்டர் ராஜன் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு போனால் இங்கே ஒன்றுமே நடைபெறாது. And because he feels that God spoke to him, so he begin to work very hard. அவரிடத்தில் ஆண்டவர் பேசினபடினாலே அவர் கடினமாக உழைத்துக் கொண்டே இருப்பது இயல்புதான். He will lead his church, அவருடைய சபையை, அவருடைய ஐஜிஐ will be doing that. இதை செய்வார் அதை செய்வார், இந்த தரிசனத்தை செயல்படுத்த எதையாவது அவர் செய்து கொண்டே இருப்பார். While we are all watching, நம்ம எல்லாரும் கை கட்டி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்போம். or maybe from time to time we clap சில நேரத்திலே நம்ம பாராட்டி கை கூட தட்டலாம். go ahead pastor, ரைட் போயிட்டே இருங்க பாஸ்டர், போய்கிட்டே இருங்க, செய்யறத செஞ்சிட்டே இருங்கன்னு சொல்லலாம். and in a short while கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல அது என்னமாகும்னா he finds out that the weight is just too much. He begins to walk like this. அது அவர் மேல அதிக பாரமாக இருக்கிறபடினாலே அவர் நடக்க முடியாதபடி அப்படியே அவர் தவழ்ந்து போகிற நிலைமைக்கு போகும். If you are not going to disciple people, don't plan to have a global ministry. மக்களை சீஷத்துவ பயிற்சிக்குள்ளே நடத்தாத ஒரு நிலையிலே உலகளாவிய ஊழியத்தை செய்யவே முடியாது. Many here listening to me today, God sees you and rates you as the Elijah of your time. இங்கே நீங்கள் பார்க்கின்ற, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் உங்கள் காலத்தின் எலியாவாக கர்த்தர் பார்க்கிறார். You are anointed, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், you have understanding, புரிந்து கொள்ளுகிற திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Even on the national level, you are known. You are not a non-entity. You are known. நீங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்லது யாரும் உங்களை அறியாதவர்கள் அல்ல, தேசிய அளவில் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். But the question I have for you is this. ஆனால் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிற கேள்வி என்னவென்றால், where is your Elisha? உங்களுக்குள் இருக்கக்கூடிய எலிசா எங்கே? Where is your Elisha? நீங்கள் உருவாக்கக்கூடிய எலிசா எங்கே? Oh yes, you have the anointing, but where is Elisha? The person that can have double your anointing and get the work God has given you to do and move it farther away than you can ever do it. நீங்கள் எலியாவாக இருப்பது நல்லதுதான், ஆனால் உங்களுக்கு பின் அதை செய்வதற்குரிய, உங்களோடு செய்வதற்குரிய எலிசாக்கள் இருக்கிறார்களா உங்களுக்கு? Many don't plan to disciple others because they feel it's a waste of time. அநேகர் மற்றவரை சீஷத்துவ பயிற்சிக்குள்ளே நடத்த மாட்டார்கள். காரணம், அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும் அல்லது அது வேஸ்ட் ஆஃப் டைம், அது காலத்தின் விரயம் என்று சொல்லி சீஷத்துவ பயிற்சியை செய்ய மாட்டார்கள். How did Jesus do it? இயேசு எப்படி செய்தார் அந்த பயிற்சியை? Can you do it better than Jesus? இயேசுவை விட நாம் அதிக நல்ல விதத்தில் செய்ய முடியுமா? Jesus preached to the crowd. இயேசு ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டான ஜனத்திற்கு அவர் பேசினார். Jesus fed multitudes. அவர் திரள் கூட்டமான ஜனத்திற்கு அவர் பேசினார். But he spent most of his time with the 12. ஆனால் 12 பேரோடு அதிக நேரம் அவர் செலவழித்தார். And I always say to fellow ministers, if you are not discipling others, your ministry cannot go further than your lifespan. உங்களுடைய வாழ்க்கையின் வருடங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதற்குள்ளேயே உங்களுடைய ஊழியம் குறுகிவிடும், நீங்கள் சீஷத்துவ பயிற்சியிலே ஈடுபடாத பட்சத்தில். My prayer today is that all of us who are here and have witnessed the launching of this ministry, இந்த ஒரு ஊழியத்தை நாம் இன்றைக்கு துவங்கும் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவருமாக சேர்ந்து, my prayer is that none of us here will see the end of this ministry. இந்த ஊழியத்தினுடைய முடிவை நம்முடைய வாழ்க்கையின் நாட்களிலே பார்க்க கூடாது, நமக்கு பின்பும் இந்த தரிசனம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். I say my prayer is that none of us here will see the end of this ministry. நான் என்ன சொன்னேன் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது இந்த ஊழியமும் முடியக்கூடாது, நமக்கு அப்புறமும் இந்த தரிசனம் போய்கொண்டே இருக்கணும். ஆமதிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. In other words, this ministry must live longer than all of us.
நாம் எல்லாருடைய வயதையும் விட அதிகமாக இந்த ஊழியம் அது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். He must live longer than Reverend Rajan. பாஸ்டர் ராஜன் அவருடைய வயதையும் தாண்டி அவருடைய காலத்தையும் தாண்டி இந்த ஊழியம் இருக்க வேண்டும். Definitely. நிச்சயமாக. And the only way that can happen, அது எப்படி நடைபெறும் என்று சொன்னால் discipleship. சீஷத்துவத்தை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது மட்டுமே.